90th மினிட் ஜூலை 25, 2000 அன்னைக்கு பாரிஸ் சிடிஜி ஏர்போர்ட்ல நடந்த ஒரு டிராஜிக்கான இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இல்ல ஹியூமன் ஆம்பிஷனுக்கு கிடைச்ச ஒரு சிம்பிள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த கான்கார்ட் ஏர்கிராஃப்ட். பார்க்கறதுக்கு முள் மாதிரி நீளமான மூக்கு இருக்கிற மீன் மாதிரி இருக்கும். இதோட விங்ஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இதை வந்து நம்ம டெல்டா விங்ஸ்னு சொல்லுவோம். இது வரைக்கும் உருவாக்கின பேசஞ்சர்ஸ் பிளைன்லயே இந்த கான்கார்ட் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டா பறக்கக்கூடியது. இது எவ்வளவு ஃபாஸ்டா பறக்கும்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட ஜாஸ்தியா பறக்கும். இந்த பிளைனை சூப்பர் சானிக்னு சொல்லுவோம். அதாவது இதோட மேக் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். இப்ப இருக்கிற பேசஞ்சர் பிளைன் எல்லாமே சப்சானிக், அதாவது அதோட மேக் நம்பர் எல்லாம் லெஸ் தென் 1. இந்த சப்சானிக் பிளைன்ஸ்ல பாரிஸ்ல இருந்து நியூயார்க்கு போகணும்னா ஆல்மோஸ்ட் 8.5 மணி நேரம் ஆகும். அதே இந்த கான்கார்ட்ல போகணும் அப்படின்னா 3 மணி நேரத்துல போய் சேர முடியும். இதுலயே தெரியுது இந்த பிளைன் எவ்வளவு ஃபாஸ்டா பறக்கும்னு. இந்த பிளைன்ல பறக்கிறத ஒரு டிராவலா மட்டும் பார்க்கல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே கன்சிடர் பண்ணப்பட்டது அந்த காலத்துல. இப்படி இவ்வளோ ஹைப் உள்ள கான்கார்ட் ஜூலை 25, 2000 அன்னைக்கு பாரிஸ் சிடிஜி ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷத்திலேயே பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி அதை டிராவல் பண்ண 109 பேசஞ்சர்ஸும் இறந்து போறாங்க. ஏர் பிரான்ஸ் ஃபிளைட் 4590 இதுதான் கான்கார்டோட ஹிஸ்டரியவே மாத்திருச்சுன்னு சொல்லணும். இதுதான் கான்கார்ட்ல நடந்த முதல் ஆக்சிடென்ட்டும் கூட. டேக் ஆஃப் ஆகுறதுக்காக ரன்வேல பிளைன் ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆனப்போ அந்த ரன்வேல ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப் இருந்திருக்கு. இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் அதே ரன்வேல அதுக்கு முன்னாடி ஃப்ளை பண்ண ஒரு ஏரோப்ளைனோட டெப்ரி. இது வந்து சொல்லுவாங்க, ஃபாரின் ஆப்ஜெக்ட் டெப்ரி. இந்த மெட்டல் ஃபாஸ்டா டேக் ஆஃப் ஆக ஸ்டார்ட் பண்ண கான்கார்டோட லேண்டிங் கியர் டயர்ல ஹிட் ஆகி டயர் பர்ஸ்ட் ஆகுது. அண்ட் டெப்ரிஸ் ஃபியூயல் டேங்குக்குள்ள போய் சில நொடிகள்ல ஃபியூயல் இக்னேட் ஆக ஸ்டார்ட் ஆகி விங்ஸுக்கு பின்னாடி ஃபுல்லா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பைலட்ஸ்னாலே இந்த ஃபயரை பார்க்க முடியல. பிளைன் வானத்துல பறக்க ஸ்டார்ட் ஆகுது. போதுமான அளவுக்கு த்ரஸ்ட் கிடைக்காம ஆல்டிடியூடும் கம்மி ஆகுது. அதுக்கப்புறம் இன்ஜினும் ஃபெயில் ஆகுது. ஆல்டிடியூட் கெயின் பண்ண முடியாம பைலட்ஸ் உடனே ஏடிசியை கான்டாக்ட் பண்றாங்க. பட் அது டூ லேட். பிளைன் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் கிராஷ் ஆகுது. இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே கீழே கிரவுண்ட்ல இருக்க மக்கள்னால கிளியரா பார்க்க முடியுது. அவ்வளோ ஃபாஸ்டா போகிற கான்கார்ட் அந்த ஃபயரை பார்க்கறதுக்கு ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கான்கார்ட்னாலே மக்கள் மத்தியில ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணா கூட மக்களோட த்ரஸ்ட்டை இந்த கான்கார்ட் திருப்பி பெறவே இல்லை. அங்கிருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 2003ல கடைசியா இந்த கான்கார்ட் ஃப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கான்கார்ட் மியூசியம்ல தான் வைக்கப்பட்டுச்சு. இப்ப கூட பிரான்ஸ்ல துலூஸ்ன்ற இடத்துல இந்த ஒரு கான்கார்ட் மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோல ஷார்ட்டா கான்கார்டோட ஆக்சிடென்ட் பத்தியும் கான்கார்ட் எவ்வளவு ஸ்பெஷல்ன்றத பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. ஸோ உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.